இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். தாவீது ராஜா இந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு எல்லாருமே எதிரிகள். இந்த 3ஆம் சங்கீதத்தை கூட பார்த்திங்கன்னா, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். அவருடைய வாழ்க்கையில் அவர் மகன் எதிரி, மாமனார் எதிரி, ஜனங்கள், சொந்த ஜனங்கள் எதிரி, உறவினர்கள் எதிரி, அப்பா கூட எதிரி தான், சகோதரர்கள் எதிரி தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கும்போது அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஆண்டவர் தான் எனக்கு கேடகம், அவர் தான் எனக்கு பாதுகாப்பு அப்படிங்காரு. அவர் தான் எனக்கு மகிமைனா அதாவது அவருடைய புகழ்ச்சியே ஆண்டவரால் தான். நீர் என் தலையை உயர்த்துகிறவர், என்னுடைய தலையை சத்துருக்களுக்கு முன்பாக என்னுடைய தலையை உயர்த்துகிறீர் என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணுறாரா. 23ஆம் சங்கீதத்தில் சொல்லுவார், நான் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் விஷயம் பண்ணி சொல்லுவார். ஏன்னா இவர் முழுவதுமாக கர்த்தரையே சார்ந்திருந்தார். அதனால தான் நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு, நீங்கள் தான் எனக்கு மகிமை, எனக்கு புகழ்ச்சி நீங்கள் தான், என்னுடைய தலையை மற்ற மக்கள் மத்தியில் உயர்த்துகிறவரும் நீங்கள் தான், நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பருவத்துக்கு எனக்கு செவி கொடுத்தார். நான் கூப்பிடும்போது அவர் எனக்கு செவி கொடுக்குறாரு. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் எத்தனை பேர் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தரின் பக்கத்தில் இருக்கு, கர்த்தரின் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படிம்பாரு. தாவீது சங்கீதங்கள் ஒன்னொன்னே வாசிக்கும்போது நமக்குள்ள ஒரு புது பலன் வரும், புது உற்சாகம் வரும். ஏன்னா அவர் அவ்வளோ பாடுகளின் மத்தியிலும் அவர் துதிச்சுக்கிட்டே இருப்பார். அப்புறம் சொல்லுவார், ஆண்டவரே என்ன ரட்சியும், என் பகைஞர் எல்லாருடைய தாடையிலையும் அடித்து அவங்க பற்களையெல்லாம் தகர்த்து போட்டீர். என்ன அர்த்தம்னா, அவங்க செய்கிற செயல்களெல்லாம் வாய்க்காமல் போக பண்ணினீர் அப்படின்னு சொல்லி ரட்சிப்பு கர்த்தருடைய தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆண்டவரே, ரட்சிப்பு விடுதலை கொடுக்கறது நீங்கள் தான், உடைய ஆசீர்வாதம் என்னோடும் என்னுடைய ஜனத்தினோடும் இருக்கிறபடியால் நன்றி அப்படின்னு துதிச்சுக்கிட்டே இருப்பார். அவரிடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம். தாவீது ராஜாவை தான் கர்த்தர் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா எந்த துன்பத்தின் மத்தியிலும் எந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அவர் துதிச்சுக்கிட்டே இருப்பார். நாமும் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று பெயர் எடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? துதிச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், கவலை வரும், கண்ணீர் வரும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. ஆனால் அந்த நேரத்திலேயே நாம் துதிச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஆண்டவரை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெக்கப்படவில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி நாம் அவரை நோக்கி பார்த்து நம்பிக்கையோடு காத்திருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர் என்று நாமும் விசுவாச அறிக்கை பண்ணி ஜெயம்